இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் தேவ செய்தியினுடைய தலைப்பு ஹீரோயின்ஸ் ஆஃப் த ரிசரக்ஷன் சண்டே. இது உயிர்த்தெழுதல் ஞாயிற்றின் கதாநாயகிகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை கதாநாயகிகள் இங்க இருக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் இதை வாசிக்கும் போது நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ மட்டும் இல்லை, நிறைய தடவை நான் ரிசரக்ஷன் செமினார்ஸ்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதை வாசிக்கும் போது எனக்கு புலப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அல்லது எனக்கு நான் தெரிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, ஆண் சீடர்கள்லாம் விட்டு ஓடிட்டாங்க. ஆனா பெண் சீடர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சிலுவை வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து உயிர்த்தெழுதல் நாளிலும் அவங்க தான் வந்து பார்க்கறாங்க. அவங்க தான் போய் செய்தி கொடுக்குறாங்க. யூதர்கள் ஒரு பெண் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த பெண்ணை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு 6 கதாநாயகிகளை நம்ம பார்க்க போறோம். உயிர்த்தெழுதல் ஞாயிற்றினுடைய 6 கதாநாயகிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக யோவானா கூசா அப்படிங்கிறவுடைய மனைவி. இவங்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நம்ம 2 காரியத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம போக போறோம். முதலாவதாக இந்த பெண், இந்த பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோவானா அப்படிங்கிறது ரொம்ப சவுண்ட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு மீ. ஒரு ரொம்ப அழகான ஒரு பெயராக இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு போன பெண்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பெண் யார் அப்படின்னா, இந்த பெண்ணும் யோவானாள் அப்படின்றவளும் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவ கூசா அப்படிங்கிற ஒரு ஆளை மணந்திருந்தால், அவர் வந்து ஏரோதனுடைய அரண்மனையில அல்லது ஆபீஸ்ல அலுவலகத்துல ஒரு பெரிய மேனேஜராக நிர்வாகியாக அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீடனாக இருந்தால் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல சூசன்னாள் மற்றும் மற்ற பெண்களோடு சேர்ந்து அவ பொருளாதார ரீதியில இயேசுடைய ஊழியத்துக்கு அவ பணம் கொடுத்தால், உதவி செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான், நல்ல படிச்ச ஒரு பெண்ணு, ஒரு சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெண்ணு, ஒரு கலெக்டருடைய ஒய்ஃப்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு இயேசுடைய சீடனாக இருந்தால், இயேசுவோடு கூட அவ டிராவல் பண்ணா, இயேசுவுக்கு அவ பண உதவி கொடுத்து உதவினால், அது மட்டுமல்ல இயேசு மரித்ததுக்கு அப்புறம் உயிர் திறந்த அந்த நாள்ல அவ போய் அந்த கல்லறையை பார்த்தா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? 2 முக்கியமான காரியங்களை இவங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, இயேசுவுக்கு அவங்க சமுதாய அந்தஸ்தை பார்க்காம இயேசுவுக்கு முழுவதுமாக அவ ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் பணக்காரங்களா ஆன உடனே அப்படியே ஒரு பந்தா காமிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் நல்ல ஒரு பெரிய கார் அப்படின்னு உடனே இன்னும் கொஞ்சம் பந்தா காமிக்க ஆரம்பிச்சுவாங்க. இன்னொரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 crores அல்லது 100 crores வருதுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு மாசமும் டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா, அல்லது ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 100 crores இருந்தால் கூட ஒரு பெரிய ஆளா கெத்து காமிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல கலெக்டர் அப்படின்னா, கலெக்டர் ஒய்ஃப்னா அப்படியே கெத்து காமிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இவ தாழ்மையோட இயேசுவோட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க வந்து ஏசி பஸ் எல்லாம் கிடையாது, ஏசி கார் எல்லாம் கிடையாது. அவரோட நடந்த போகணும், புழுதியில தான் நடந்து போனோம். ஆனா அப்படியும் செய்வதற்கு இவள் ஆயத்தமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசுடைய ஊழியத்துக்கு அவ பணம் கொடுத்து உதவி செய்தால் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இவற்றிருந்து கற்றுக்கொள்ற முதல் காரியம், இவள் என்று சொல்வதை விட இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுதாய அந்தஸ்தை பார்க்காம இயேசுவுக்கு முழுவதுமாக அவள் தன்னை ஒப்படைத்திருந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்க தாழ்மையா இருக்க ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு. நாம உயர்ந்ததானே தாழ்மையா இருக்க முடியும். 10 crore நம்ம வந்து கெத்து காமிச்சோம் அப்படின்னோம்னா, அப்புறம் எப்படி ஆண்டவர் 100 crore கொடுப்பாரு? 100 crore 1000 crore இருந்தாலும் நம்ம அப்படியே தாழ்மையா வந்து உட்கார்றதுல தான், அதுலதான் ஒரு மகிமை இருக்கு. அருமையானவர்களே, என்ன இருந்தாலும் சரி, நம்முடைய சோசியல் ஸ்டேட்டஸ் அல்லது நம்முடைய படிப்பு எதுவும் வந்து பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்ம தாழ்மையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.
அதை நாம இந்த யோவானாகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவுக்கு அவள் உதவி செய்தாள், இயேசுவுக்கு சேவை செய்தால், ஊழியம் செய்தால், இயேசுவுக்கு பொருளாதார ரீதியில உதவி செய்தால் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இயேசு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் நம்பவே மாட்டேன், எதுவும் இல்லை அப்படின்னு நான் நம்பவே மாட்டேன். 1 ரூபா கூட இல்லையா? 5 ரூபா இல்லையா? 5 ரூபா நோட்டு இப்ப இல்ல, 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபா கூட இல்லையா ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு? நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னம்னா நிச்சயமா ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். ஆனா நம்ம பிளான் பண்றது இல்ல. எனக்கு நான் பிளானிங்ல, என்னுடைய பட்ஜெட்ல நான் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத என் பட்ஜெட்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன். அதை நான் என் ஒய்ஃப்ட வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். நான் இதை செஞ்சியா அதை செஞ்சியா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா I want to do this. நான் சர்ச்ல இருந்தபோது, எங்க சர்ச்ல திருச்சி அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்ல நான் பாய் போட்டிருக்கேன். செப்பல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா செப்பல்லாம் ஒரு பேக்ல போட்டு கொடுப்பாங்க, அதை தூக்கி ஒரு இதுல மாட்டோம். சேரெல்லாம் தூக்கி அடுக்குவோம், மாட்டு வண்டியில தான், மாட்டு வண்டியில சேரெல்லாம் தூக்கி அடுக்கி அப்புறம் ஒரு ஓரத்துல மாட்டு வண்டியில உட்காந்து அந்த சேரும் நாங்களும் ஒன்னா சேர்ந்து கீழே விழுந்துருவோமா அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம போவோம், அடுத்த இடத்துல போயிட்டு மாட்டு வண்டியில சேர்லாம் எடுத்துட்டு போயிட்டு போடுறதுக்காக. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை, இது தன்னால வரணும். ஐ ரியலி தேங்க் காட். இங்க சர்ச்ல எல்லாரும் சாப்பாடு போடுறதுக்கு எல்லாம் போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு போட்டு நான் போயிட்டு அங்க உட்காந்து சர்வ் பண்ணுமா அப்படின்னு பார்க்காம நானும் செய்யணும்னு சொல்லிட்டு போறீங்கல்ல, அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அருமையானவர்களே, நாம் அந்த யோவானாகிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய சமுதாய அந்தஸ்தையும் பார்க்காம நாம தாழ்மையோட இருப்பதும், நம்முடைய எந்த அந்தஸ்தையும் பார்க்காம நம்ம தாழ்மையோடு இருப்பதும், அது மட்டுமல்ல நாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதும், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவதும், நம்முடைய பொருளாதாரத்துல தாங்குவதும் நமக்கு வேண்டிய ஒரு காரியம் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு யாருக்கெல்லாம் வாஞ்ச இருக்கோ நிச்சயமாக எதையும் அவர்கள் செய்வார்கள். நம்ம தள்ள தேவையில்லை, புஷ் பண்ண தேவையில்லை, கம்பல் பண்ண தேவையில்லை, எதையும் சொல்லி அவர்களை நம்ம மனிப்புலேட் பண்ண தேவையில்லை. நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும், வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா ஒண்ணு இருக்க யாரெல்லாம் இவங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அருமையானவர்களே, என்னுடைய அப்பாவுக்கு நான் வேலை செய்யறதுக்கு, அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் எனக்கு சொல்லவே தேவையில்லை, நான் தன்னால செய்வேன். அதே போலதான் நம்ம ஆண்டவருக்காக செய்வதற்கு யாரும் நம்மை தள்ள தேவையில்லை. நாம நிச்சயமாக தன்னார்வமாக வாலண்டியராக செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த பெண் இயேசுவோட போனா அவ ஊழியம் செய்தால் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2வது, மேரி மேக்டலீன், மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் மகதேலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வராங்க. அது கலிலேயா கடல் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம். இங்க இந்த பெண்ணுக்கு 7 பிசாசுகள் இருந்துச்சு. ஒன்னு இருந்தாவே ஆளு தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா 7 பிசாசுகளை ஆண்டவர் ஓட்டினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவுக்கு ஒரு நல்ல ஒரு சீடனாக இவள் இருந்தால். அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில அறையப்பட்டதையும் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதையும் அவ பார்த்தா. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அந்த கல்லறையை பார்க்க போனாங்களோ உயிர்த்தெழுதல் நாள்ல அவங்களோடையும் அவ இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஊர்லலாம் இப்பெல்லாம் கல்லறைக்கெல்லாம் வராங்க. பட் அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா பாடை எடுத்துட்டு போகும்போது எல்லா பெண்களையும் இங்கே வீட்டுல இங்கே விட்டுட்டு போயிருவாங்க, இங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. யாரும் அங்க எரிக்கிற இடத்துக்கெல்லாம் போக விட மாட்டாங்க. ஆனா இந்த பெண்கள் தைரியமா அவங்க போறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற செய்தியை இந்த உலகத்துக்கே அறிவிச்சது யார் அப்படின்னா மகதலேனா மரியாள் தான். நிறைய பேர் இவங்களை அவங்க வேசித்தனத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தவறா சொல்றாங்க. பட் இன்னொரு பெண், அதாவது பெயர் சொல்லப்படாத அந்த பெண்ணோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆனா 7 பிசாசுகள் இவர்களுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை ஓட்டுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தோற்றமளிக்கிறதே இந்த பெண்ணுக்கு தான். உயிர்த்தெழுதலின் செய்தியை இந்த உலகத்துக்கு, அதாவது சீடர்களுக்கு கொண்டு போய் சொல்வதும் இந்த பெண்ணு தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இந்த உலகத்துல இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற செய்தியை போய் சொன்ன ஆளு ஒரு பெண். அவள் யார் அப்படின்னா மகதலேனா மரியாள். இவங்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்?
unwavering loyalty and devotion to Jesus. அசைக்க முடியாத ஒரு உண்மை, ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிறது. அசைக்க முடியாத அளவுக்கு என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாதை வச்சு நிறைய சும்மா கட்டுக்கதைகளை விடுறத நம்ம பார்க்கிறோம். டவின்சி கோட் அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு, ஒரு புஸ்தகமும் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மகதலேனா மரியாதை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இயேசுவுக்கு ஒரு உண்மையாக அவ இருந்தா. ஆனா இப்படி தவறாக சித்தரிக்கிற ஆட்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இயேசுவை விட்டு போகாம இருப்பது மிக முக்கியமானது. ஒருவேளை மரியாள் இப்படி யோசிப்பா, 7 பிசாசுகள் எனக்குள்ள இருந்துச்சு, அந்த 7 பிசாசுகளை துரத்தினாரு, அதனால ஆண்டவருக்கு நான் எப்போதும் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். அருமையானவர்களே, எனக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் அநேகம் 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 அநேகம். நான் எப்பயுமே சோகமாக தான் இருப்பேன். இன்னைக்கெல்லாம் நம்ம தம்பிங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சின்ன பையன்லாம், அண்ணன் நீங்க சோகமாகவே இருக்கீங்கண்ணே அப்படின்னு கேட்பேன். எப்பயும் சோகமாகவே இருக்கீங்கண்ணே. அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய எல்லா போட்டோவிலையும் எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். சிரிக்கிறானா இங்கேயும் சிரிக்கிறானா இங்கேயும் சிரிக்கிறானா. ஆண்டவர் அந்த சிரிப்பை கொடுத்தார். அதாவது ஏளன சிரிப்பு அல்ல, மகிழ்ச்சியின் சிரிப்பு. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதும், ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார் அப்படிங்கிறதும், என்ன உயர்த்தினாலும் சரி ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார், அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், அவரை விட்டு எப்படி நான் போக முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம இயேசு கிட்ட எதுக்காக வரோம்? பிசாசை துரத்துவார் அப்படிங்கிறதுக்காகவா, அல்லது பொருளாதார ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக? நிச்சயமா அதை கொடுப்பார். நான் என் வாழ்க்கையில நான் இயேசுவை பின்பற்ற வந்தேன், நான் தரித்திரன் ஆயிட்டேன், பிச்சைக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் நான் பார்த்ததே கிடையாது. யாராவது ஒரு ஆளை அவங்க பின்பற்றி போயிருக்கலாம், ஆனா இயேசுவை நான் உண்மையிலே பின்பற்றினாங்க, நான் பிச்சைக்காரனா மாறிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் நான் பார்த்ததே கிடையாது. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் ஐ வாண்ட் டு டேக் an interview with them. அவங்ககிட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், ஏன் அவங்க அப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஒருவேளை ஞானம் இல்லாம பணத்தை செலவு பண்ணி அப்படி, அதாவது ஒரு குருட்டாட்டமான விசுவாசத்துல ஏதாவது ஒண்ணு தவறா பண்ணி அப்படி கஷ்டப்பட்டவங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்க சுதாரிச்சு மறுபடியும் மேல வந்திருக்கிறாங்க. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நம்முடைய சைக்காலஜி, ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஏன் இந்தியா இவ்வளவு டர்ட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்டிகை எல்லாமே பாருங்க டர்ட்டி பண்ற பண்டிகை தான். பண்டிகை முடிச்சுட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? அசிங்கமா இருக்கும். அசிங்கம் தான். எல்லாம் எடுத்து போறத கிளீன் பண்றதே ரொம்ப நம்ம நீட்டா பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. அது சைக்கிளே கிடையாது. நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகணும். நான் துக்கப்பட்டனாலும் என்ன செய்யணும், நான் பஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும், எல்லாம் பண்ணணும், என் துக்கத்தை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆட்களாக நம்ம சைக்கிளே அப்படி இருந்துருச்சு. நான் இன்னும் சில விஷயங்களை நான் சொல்ல முடியும், பட் அது தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஆனா நம்முடைய சைக்கியவே மாத்தினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியன் சைக்கிய மாத்துவதற்கு ஒரு சின்ன விதத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கு அப்படின்னா சுவிசேஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஏன் இதை விட்டு போகணும்? நம்மள ஆண்டவர் மாத்திருக்கிறார், ஏன் நம்ம இதை விட்டு போகணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த மரியாள் அன்வேவரிங் லாயல்டி, ஆண்டவருக்கு முழுவதுமாக அவ தன்னை ஒப்படைச்சிருந்தா. அது மட்டுமல்ல, தனக்கு கொடுத்த செய்தியை மற்றவங்களுக்கு போய் கொடுக்கிற அந்த ஒரு உண்மைத்துவம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த செய்தியில வல்லமை இருக்கு அப்படிங்கறனால அப்படியே போய் சொன்னா. ஆனா சொன்னோன்னு சீடர்கள் நம்பிட்டாங்களா? சூப்பர் மகதலேனா, நீ சொன்னதுதான் கரெக்ட், நீ நல்லா சொல்லிட்ட அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இல்ல, நம்பலன்னு தான் பைபிள் சொல்லுது. மகதலேனா மரியாள் சொன்னோன்னு நம்பல. அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. யோவானும் பேதுரும் ஓடி வராங்க. யோவான் கொஞ்சம் ஓடி அப்படியே நின்ட்டாரு. பேதுரு உள்ளுக்குள்ள போறாரு. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு அவர்களுக்கு தோற்றம் அளிச்சதுக்கு அப்புறம் முழுவதுமாக அவர் நம்புகிறார்கள். முழுவதுமாக அவங்க நம்பின உடனே அவங்களை யாருமே நிறுத்த முடியல. ஆனா இந்த செய்தி யாருக்கு வந்துச்சுன்னா, மகதலேனா மரியாளுக்கு. அவ போயிட்டு அவ கொடுக்கிறா. ஏன் அப்படின்னா இந்த செய்தி மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து தெய்வம் அப்படின்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், நாங்களும் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாவம் மன்னிப்புக்காக பிறந்தாருங்க, மரித்தாருங்க, ஒரு பலியா மரித்தார். ஓ,
அவ்வளவு நல்ல கடவுள் பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க வணங்குறீங்களா? அவங்களை தூக்கி என்ன செய்வோம், நம்ம ஒரு கடவுளா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்படி சொல்லி பாருங்க, இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு எழுந்தார், அவர்தான் தெய்வம் சொல்லி பாருங்க, பிரச்சனை வரும். இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற செய்தியை எப்படியாவது கலைச்சி போடணும், அதை அமைதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா இயேசு மரித்தார் என்பதற்கும் உயிரோடு எழுந்தார் என்பதற்கும் வரலாற்று சாட்சிகள் இருக்கின்றன. இந்த செய்தியை யாரும் மறைக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனா இவ போயிட்டு அதை கொடுக்கிறார். இன்னைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும் நம்ம இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாம இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மேரி மதர் ஆஃப் ஜீசஸ். மேரி மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய தாயாகிய மரியாள். ஒரு டீனேஜர், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வயிற்றுல தேவன் என்ன செய்ய போறார், மனுஷனா பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இது எப்படி ஆகும்? தேவதூதன் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் உங்களுடைய அடிமை, நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரார். அவங்க வளர்க்குறாங்க. முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டாங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கல. இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்க பயணம் செய்யறத பாக்குறோம். நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறத பாத்தீங்கன்னா, அங்கேயும் என்னது, மரியாள் இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனை இருக்கும். உங்களுடைய பிள்ளை சிலுவையில அறையப்படும் போது அதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வேதனை இருக்கும், நீங்க பாருங்க. நான்லாம் எங்களுடைய பையனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா நான் உடனே போயிடுவேன். எல்லாம் ஸ்கூல்லலாம் அடிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அடிக்காம எவ்வளவோ செய்யலாம் அப்படின்னு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது மாதிரி தான் நான் இருந்தேன். பிகாஸ் என்னுடைய பிலாசபி, அடிக்காமையே நம்ம வணைய வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்புறம் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத என்ன செய்வேன், நான் சொல்லிக் கொடுப்பேன். இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஸ்கூல் இன்னும் சரியில்லை அப்படின்னா நான் போய் கேட்பேன். இன்னொரு பையனை அடிச்சிட்டாங்க. அதுக்கும் ஒரு நாள் நான் போனேன். அடிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே அந்த இது அப்படியே பழுத்து போயிடுச்சு கை. நான் ஸ்கூட்டரில் போகும்போது அவன், அங்கிள் இன்னைக்கு அடிச்சுட்டேன். நான் போய் கேட்டேன், நான் இன்னொரு பையனுக்காகும், ஏங்க இப்படி அடிக்கிறீங்க, கை பாருங்க அப்படியே பழுத்து போயிருக்கு. ஒரு பையனை ஸ்கூல்ல அடிச்சாவே நம்ம கேட்குறோம் இல்லையா? எத்தனை பேர் கேட்காம இருந்தீங்கன்னு தெரியல, நான் கேட்டிருக்கிறேன். தன் சொந்த பையன், தன்னுடைய மகன் சிலுவையில் அறையப்படும் போது, ஆணிகளால் அடிக்கப்படும் போது எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் அவங்களுக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்த போது அவங்கள போய் பார்க்கிற அந்த ஆட்கள்ல இருந்தது மரியாளும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த மரியாள் போல ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச ஒருத்தவங்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நான் உங்க அடிமை, ஆண்டவரே நீங்க என்ன எனக்கு செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, நம்ம பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே இந்த யங் லேடிஸ்லாம் போய் சொல்லியிருப்பாங்க, வாங்கம்மா போய் பார்க்கலாம். எல்லாரும் என்ன செய்றாங்க, போய் பார்க்குறாங்க. அவர்களில் இவர்களும் ஒருவராக இருந்தார்கள். இவங்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? முழுவதுமாக ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மகளாக இவங்க இருந்தாங்க. எனக்கு மரியாள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேத்தலிக்ல இருந்து வரேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஆனா மரியாளை போல ஒரு பெண் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு டீனேஜர், இன்னைக்கு இருக்கிற எல்லா டீனேஜர்ஸ்க்கு நான் சவால் கொடுக்குறேன், யங் பீப்புளுக்கு நான் சவால் கொடுக்குறேன். மரியாள் ஒரு டீனேஜர், ஆனா முழுவதுமாக அவங்க தன்னை கொடுத்தாங்க. ஆண்டவர் தன்னை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு டீனேஜர் கணவனுடைய உறவு இல்லாம கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது, கணவனே தன்னை பார்த்து தவறாக நினைக்கிற அந்த ஒரு சூழல்ல போவோம். இப்படி பல்வேறு சவால்கள் தனக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பார்த்தும் அதையும் தாண்டி இயேசு தேவனை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுடைய அடிமை, என்ன எனக்கு நீங்க உங்களுடைய சித்தம் எப்படியோ அப்படியே அது ஆகட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்குறாங்கல்ல, அதுதான்
லூக்கா 1:38 நீங்க பார்க்கலாம். I'm the Lord's servant. ஆண்டவரே உங்களுடைய பணியாளன் நான், உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு கொடுக்கறத பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆண்டோடைய சித்தம் என்னன்னு கேட்கறதே கிடையாது. ஆண்டோடைய சித்தம் என்ன? நான் இது எனக்கு ஆசை தான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் ஆண்டோடைய சித்தம் என்ன, ஆண்டோடைய பிளான் என்ன எனக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை ஆசையா வாங்கி அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ஒரு சிறப்பான திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பெஸ்ட் உங்களுக்கு எப்போதுமே அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய பெஸ்ட் அது ஒருவேளை நீங்க ஒரு 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 சின்ன பிசினஸ்மேனா இருக்கலாம், அல்லது பெரிய பிசினஸ்மேனா இருக்கலாம், இல்ல என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், அல்லது ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல நீங்க வேலை செய்யலாம், அல்லது பிரைவேட் செக்டர்ல வேலை செய்யலாம், அல்லது என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், அல்லது வேலையே இல்லாம கூட ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதோ நீங்க ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம், யாரும் உங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காம இருக்கலாம், நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம். பட் that could be God's plan for you. Will you accept it as God's plan? இத நீங்க ஆண்டவருடைய திட்டமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஆண்டவருக்காக செய்வீங்களா? நான் பார்த்திருக்கேன், டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4-5 பேரு, அவங்களுக்கு எந்த காசும் கிடையாது, நடனம் மூலமாக சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுத்து, லைஃப் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அவங்கள நல்லவங்களா மாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. பட் நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் அது ஒரு பெரிய என்ஜிஓவாக மாறும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரும். ஆனா இப்ப கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்க இப்ப செய்யறாங்க அப்படின்னா அதை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற சித்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து வெளியில போகவே இல்லை, அவங்க பர்சீவியர் பண்றாங்க, அதுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அவங்க தவறாக நினைக்கப்பட்டாலும், அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும், கஷ்டத்தின் ஊடே அவங்க கடந்து போனாலும் ஒரு நாளும் இயேசுவை மறுதலிக்கவும் இல்லை, ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை, ஆண்டவரை என்ன வேதனையான ஒரு திட்டம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை, ஆண்டவரோட பயணம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவருக்காக கஷ்டப்படுறது பெருமை உள்ள ஒரு காரியம். சில வேளை நம்ம சொல்றோம்ல, நம்ம பிள்ளைங்களை பார்த்து, உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, இல்லை நண்பனை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றோம்ல, அதை தாண்டி நீங்க உயர்வா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்காக கஷ்டப்படுறது ஒரு வேதனையான காரியம் இல்லை, பெருமையான காரியம்தான். நான்காவதாக, மேரி மதர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஜோசப், யாக்கோபு அல்லது யோசே அப்படிங்கிறடைய அம்மா, அவங்களுக்கும் மரியாள் அப்படின்னு தான் பேர். மரியாள்ன்றது பேர் ரொம்ப காமனா அந்த காலத்துல இருக்கு, காமனான பேர். மிரியம் அப்படின்னு மோசையுடைய அக்கா மிரியம் கூட மரியாள், அந்த எபிரேய பதம் தான் மிரியம். அதுல பாத்தீங்கன்னா கசப்புன்றதும் கொஞ்சம் இருக்கு, மாறா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து இது வருது, மேரி அப்படிங்கிற அந்த வார்த்தையில. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இவங்களுக்கு 2 பையன்க, யாக்கோபு, சின்ன யாக்கோபு அப்படின்னா ஜூனியர் யாக்கோபு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒருவேளை அப்பாவுடைய பேரு யாக்கோபா இருந்திருக்கும், இவருக்கும் பேரு யாக்கோபா வச்சதுனால சின்ன யாக்கோபு, பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்றதாக இருந்திருக்கலாம். அப்புறம் யோசே அல்லது ஜோசப், அப்படி யோசேப்பு அப்படிங்கிற அந்த 2 பையன்களும் இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். நிறைய இவங்களை பத்தி சொல்லப்படலை, ஆனா நம்ம யூகிக்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல சீடனாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா குவைட்டா இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஸ்டேஜிலே இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாருமே இங்க வந்துட்டீங்கன்னா எப்படி முடியாது இல்லைங்களா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுவாங்க, காட்சிக்கு பின்னாடி, திரைக்கு பின்னாடி இருந்து என்ன செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்களும் நமக்கு தேவை. நம்ம ஸ்டேஜ்ல பேசுற ஆட்களும் தேவை. இப்படி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு குவைட்டான, அமைதியாக ஆண்டவருக்காக வேலை செய்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக அவங்க ஒரு பெற்றோராக தன்னுடைய பிள்ளைகள் மேல ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னைக்கு ஆண்டவருக்காக லைம் லைட்ல மட்டும் இல்ல, குவைட்டா அமைதியாக வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? நிச்சயமா இது நிறைய பேர் இங்க இருக்கீங்க. எல்லா நேரத்திலையும் நம்ம லைம் லைட்லாம் கிடைக்காது. சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், கல்யாணத்துல பாத்தீங்கன்னா, திருமணத்துல
10 பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 10 பாஸ்டர்ஸையும் அகாமடேட் பண்றதுக்காக அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னா, இந்த ஒரு வசனம் வாசிச்சிடுறீங்களா, அப்புறம் இந்த ஒரு ஜெபம் பண்ணிடுறீங்களா, அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு மோதிரத்துக்கு ஒருத்தர் ஜெபம், இன்னொரு மோதிரத்துக்கு இன்னொருத்தர் ஜெபம், இப்படியே வளவளா கொலகொலான்னு இழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப கஷ்டம். இது கூட பரவாயில்ல, சகிச்சுக்கலாம். அடக்க ஆராதனை பாத்தீங்கன்னா, நான் அடக்க ஆராதனைக்கு போயிருந்து எனக்கு ஒரு பைபிள் வாசிக்க கூட விடல, ஒரு ஜெபம் கூட பண்ண விடல அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். எதுக்கு நம்ம திருமணத்துக்கு போறோம்? அந்த கப்பலை ஆசீர்வதிக்கிறதுக்காக, அவ்வளவுதான். அந்த நல்ல காட்சியை பார்க்கறதுக்காக நம்ம போறோம், அவங்கள வாழ்த்துறதுக்காக நம்ம போறோம். அடக்க ஆராதனைக்கு எதுக்கு போறோம்? அவங்களோட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக, அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம போறோம். அன்னைக்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்த முடியாது. மறுபடியும் நம்ம அவங்ககிட்ட நம்ம போனோம். அதை விட்டுட்டு எப்பயுமே சிலர் எப்படியாவது நம்மளை முன்னா கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டே சிலர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்முடைய சபையில் இல்லை. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நானும் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஜெபம்லாம் கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் ஓரமா நின்னமா அவங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு நாங்கள் வர வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்ய போய் பார்த்தோம்னா போதும். அருமையானவர்களே, குவாய்ட்டா, அமைதியா ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிற ஆளாக நாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சால்ட்டை தூக்கி நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா யாரும் பார்க்க முடியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சால்ட்டினஸ் இருக்கும், அந்த உப்பு சுவை இருக்கும். அது மாதிரி தான் சிலர்லாம். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்க உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கீங்கன்னு சொன்னார். நம்மளை யாரும் லைட்டாவும் இருக்கணும், அதே வேளையில பாத்தீங்கன்னா உப்பாவும் இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரும் நம்மளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா பார்க்காட்டினாலும் நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பெண்ணை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், யாக்கோபு மற்றும் யோசே அவங்களுடைய அம்மா மரியாள். அடுத்தது கிலயோப்பா அப்படிங்கிற ஒருத்தருடைய கிலயோப்பா அப்படிங்கிறவுடைய வைஃப் நம்ம பார்க்கிறோம். இவங்களும் இயேசு கிறிஸ்து மரித்ததையும் பார்த்தாங்க, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். இவங்களை பத்தி வரலாற்றையே சொல்லப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு ஹெகசிபஸ், quoted by historian Eusebius, her husband Clopas was the brother of Joseph of Nazareth. வரலாற்றிலே வந்துட்டாங்க அவங்க பேரு. யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ, அதாவது யோசேப்பு மரியாளுடைய கணவனாகிய யோசேப்புடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூசிபஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் அவரை பத்தி சொல்றாரு. அப்படின்னா எல்லா குடும்பமும் தான். இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கும்போது சில குடும்பங்கள்லாம் உறவினர்கள்லாம் கூட இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்லடா அப்படின்னு சொல்றதுக்கு, ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் அவன்கிட்ட சேராத, ஒழுங்கா படிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறாங்க. ஃபெயில் ஆயிட்டா கூப்பிட்டு இந்த ஃபெயில் ஆயிட்டா கவலைப்படாதுன்னு சொல்லியே நமக்கு கவலையை ஏற்றி விடுற ஆட்களும் இருக்காங்க. எப்படியும் இருப்பார்கள். ஆனா கடைசி வரைக்கும் இவ இயேசுவோடு கூட இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களோ அவங்க உண்மையிலே விசுவாசிக்கிறவர்கள். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முடிவு பரியந்தம். இன்னைக்கு நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இருக்கணும், நாளானைக்கு இருக்கிறோம், கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு நல்ல சாட்சியாக, உண்மையான சாட்சியாக இருந்தாங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட அந்த மரியாதை போல பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறவங்களா அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கடைசியாக சலோமி. திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் நேம், சலோமி. ஆங்கிலத்தில் சலோம் அப்படின்னு இருக்கு, சலோமா அப்படின்னு இருக்கு, சலோமா. இவங்க ஒரு கலிலேயர், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. யாக்கோபு மற்றும் யோவானுடைய பெற்றோராக இருந்தாங்க, அம்மாவா இருந்தாங்க. ஒரு நாள் இயேசுகிட்ட அவங்க சொல்றாங்க, இயேசுவே உங்க ராஜ்யம் வரும்போது ஒரு சைடு என் பையன் ஒருத்தன் இருக்கணும், இன்னொரு சைடு இன்னொரு பையன் இருக்கணும். அவ்வளவு வாஞ்ச. இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல ராஜாவா இருந்தாருன்னா இந்த எங்க 2 பையங்களும் அங்க ஒரு சைடு ஒருத்தன் லெப்ட்ல இருக்கணும், ஒருத்தர் ரைட்ல இருக்கணும், அப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வைராக்கியம் உள்ள ஒரு தாயாக இருந்தாங்க. நீங்க இங்க போட்டிருக்க வசனத்துல வாசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன போலவே எல்லாத்துலயும் இருக்க முடியாது. என்ன போலவே நீங்க என்ன செய்ய முடியாது, எல்லாத்துலயும் இருக்க முடியாது.
அதை யாரு லெஃப்ட்ல உட்காரணும் ரைட்ல உட்காரணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்றது பிதாவானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு பாடம் கொடுக்குற தலைமைத்துவத்தை பத்தி. யாரு ஆளா இருக்கணும் விருப்பப்படுறானோ அவன் ஊழியம் செய்யணும். யாரு தலைவனாக இருக்க விருப்பப்படுறானோ அவன் பணிவிடைக்காரனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தலைமைத்துவ பாடத்தையும் கொடுத்து அவர் அனுப்புறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசவே இல்லை. அதுக்காக இயேசுகிட்ட கோவிச்சுக்கலாம் இல்லை, என்ன நான் போய் கேட்டேன் அவர் ஏதோ சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு இல்லை. கடைசி வரைக்கும் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இயேசுவோடு கூட நிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது நல்ல அறிவுரை தான், பரவாயில்ல, அது நல்ல காரியத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவோட எப்போதுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க இந்த அம்மாட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா ambition balanced with humility. நம்ம சில வேலைகளை நம்ம யோசிப்போம், நான் தான் பிரைம் மினிஸ்டர் இந்த உலகத்துக்கு, உலகத்துக்கு இல்ல இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே என்ன பேசுவாங்க சிலர்லாம். அப்புறம் ஒண்ணுமே ஃபெயிலியர்லாம் கடைசியில ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்து எப்படி பாருக்கிற பிரைம் மினிஸ்டர்னு சொன்னீங்க, எல்லாமே போச்சுன்னு. ஆனா இப்பயே நம்ம எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியாக இந்த உலகத்துல இருந்தாலும் தாழ்மையா இருக்க நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஆம்பிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு ட்ரீம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எவ்வளவு பெரிய ட்ரீம் இருந்தாலும் நம்ம தாழ்மையோடு கூட இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இவங்களுடைய பிள்ளைகள் எல்லோருமே லெப்ட்ல ஒருத்தவங்க ரைட்ல ஒருத்தவங்களா அவங்க உட்கார்ல. ஒருவேளை அவங்க இயேசு கிறிஸ்து வரும்போது உட்காருவாங்க, ஆனா அவர்கள் இயேசுவுக்காக மரித்தார்கள். அதுவும் ஒரு பெரிய பாக்கியம் தான். பெரிய தலைவனாக சிங்காசனம் எல்லாம் போட்டு உட்காரல, அவர்கள் இயேசுவுக்காக மரித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுவும் ஒரு பெரிய காரியம் தான். இந்த அம்மா இயேசுவை விட்டு போகல, இயேசுவோடு கூட அவங்க பயணம் செஞ்சாங்க கடைசி வரைக்கும். இயேசு உயிர் தெழுந்த பின்பும் அவரோடு கூட இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு என்றென்றைக்கும் பயணம் செய்ய நாம தொடர்ந்து தீர்மானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சோஷியல் அந்தஸ்து அது அந்தஸ்து நான் படித்தவங்க இப்படிலாம் பார்க்காம தாழ்மையாக இருந்து இயேசுவோடு பயணம் செய்யும் போது நிச்சயமாக நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும். அது மட்டுமல்ல, ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கும். நான் ஆண்டவரோட பயணம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவரே நன்றி, இயேசுவே. ஆமென். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர், என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். ஆண்டவரே, பேசாத கல்லோ மரமோ இல்ல ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக மரித்தீர், ஆனால் உயிரோட எழுந்தீர், இன்றைக்கு எங்களோட கூட இருக்கிற பேசுகிற ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்க ஒரு அறிவு பூர்வமாக மட்டும் யோசிக்காம ஆண்டவரே, இதை நாங்க உள்வாங்கி இதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, உம்மோடு இருக்கிற அந்த உறவை அனுபவிக்க, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் வைக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.